செம்பரத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தும் போதும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் போதும் எது நடந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும். வலி வேதனை எல்லாம் கிடையாது மாமா. சரி, அந்த நேரத்துல நம்ம கையோ காலோ உடைஞ்சு போச்சுன்னே வச்சுக்குவோம். நம்ம காப்பாத்தினவங்களோட உசுறு பெருசா இல்ல நம்மளோட உடைஞ்சு போன கை கால் பெருசா நினைச்சு பாருங்க. சரி, ஹெல்ப் பண்ண, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. மத்தவங்களை காப்பாத்த போய் நம்ம உயிர் போயிருந்தா அதை யாரால திருப்பி கொடுக்க முடியும் சொல்லு? அதை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நடந்த விஷயத்துல கூட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஐஸ்வர்யா தப்பிச்சு உன் உயிர் போயிருக்குமே. மாமா, அப்படி பார்த்தா யாருமே உயிர் வாழ முடியாம போயிடுமே. கஷ்டத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தி நல்லது மட்டும் நாம செஞ்சாலே போதும். என்ன நடந்தாலும் நம்மள பாதுகாக்கிற வேலைய கடவுள் பாத்துக்குவாரு. அப்படிதான் கடவுள் உங்க மூலமா மெயின் ஸ்விட்ச ஆஃப் பண்ணி என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்காரு. இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் நீ காட்டுற அன்புக்கு அளவே இல்லையே. யார் உன்னை எவ்வளவு வெறுத்தாலும் நீ அவங்களுக்கு அன்பை மட்டுமே பரிசா கொடுக்குற. ஆனா உன்னோட அன்பு விலை கொடுக்காம எல்லாரையும் வாங்கி கட்டி போட்டுரும். தோ இப்ப ஐஸ்வர்யா கட்டி போட்ட மாதிரி. இல்ல மாமா, நான் அப்படி நினைக்கல. மத்தவங்களோட அன்புக்கு தான் நான் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர என்னோட அன்புக்கு எல்லாரும் அடிமையா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும். அதையும் இன்னைக்கு என்னோட 2 கண்ணால பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? எங்க அம்மாக்கும் உனக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் சொன்னேன். எதை வச்சு சொல்றீங்க மாமா? நாங்க எல்லாரும் உன்னை கண்முழிக்க சொல்லி எப்படியோ கேட்டு பார்த்தோம். ஆனா நீ கண்முழிக்கல. எங்க அம்மா கேட்ட உடனே கண்முழிச்சிட்ட. அது உனக்கே தெரியாம நடந்த விஷயம் பார்வதி. உன்னுடைய ஆழ் மனசுக்குள்ள அப்படி ஒரு அன்பு, பக்தி, பாசம் எல்லாம் எங்க அம்மா மேல உனக்கு இருக்கு. நான் உன்னை எங்கேயும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத மாதிரி எங்க அம்மாவும் உன்னை விட்டு கொடுக்காம பாத்துக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தும் உன்னை மருமகளை ஏத்துக்கிற விஷயத்துல மட்டும் அம்மா ஏன் தான் தட்டி கழிக்கிறாங்களோ? ஐயோ வேண்டாம் மாமா. அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அத பத்தி பேசி அம்மாவை ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அத என்னால தாங்கிக்கவே முடியாது. வேண்டாம் மாமா. புரியுது பார்வதி. என்ன கூட நீ விட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவ. ஆனா எங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல மாமா, நீங்க இந்த கண்ணுனா அம்மா இந்த கண்ணு. உங்க 2 பேரையும் என்னால எப்பவுமே விட்டு கொடுக்கவே முடியாது. இருங்க இருங்க, என்ன பண்ண போறீங்க? இல்ல, இந்த கண்ணுல நான் தெரியறேன், இந்த கண்ணுல எங்க அம்மா தெரியறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். இருங்க மாமா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, ஒரே ஒரு வாட்டி பாத்துறேன், எங்க தெரியுதான்னு பாப்போம். மாமா வேண்டாம், இது ஹாஸ்பிடல். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்தாங்க மாமா, புடிங்க. மாமா சாப்பிடுங்க மாமா. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம்.
செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.